பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி வைப்பார். யாரெல்லாம் தப்பி வைப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி வைப்பார்னா, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புறீங்களோ நிச்சயமாக தப்பி வைப்பாருங்க. அவங்கள மாத்திரம் இல்லை, அவர் உண்டு பண்ண எல்லாரும் தப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் வேடனுடைய கண்ணி மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. இவன் வளரக்கூடாது, இவன் வாழக்கூடாது, ஏதாவது ஒரு கண்ணி வச்சு இவனை அழிக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. குறிய வச்சுருப்பாங்க நம்ம மேலே ஒரு குறியா. அதுலேருந்து ஆண்டவர் உங்களை தப்பி வைக்க போகிறாராம். வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ள நோய் இருக்கலாம். இந்த வியாதி ஒன்று விட்டு போக போகுது, சரியான வியாதி வந்துச்சு, இவன் விடுதலை ஆக முடியாது, அவள் தான் அபேசன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அதுலேருந்து விடுவிக்க போகிறாராங்க. அவர் சொல்கிற வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடனுடைய கண்ணி குறி தப்பாதுங்க. அதே போல் இந்த வார்த்தையை உன்னை மேலே வச்சு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் இவனை ஏதாவது கலங்கம் பண்ணணும், ஏதாவது தலைகுனி பண்ணணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறாராம். பாயாக்கும் கொள்ள நோய் வந்து போச்சுக்கும் ஒரு கொள்ள நோய். எவ்வளோ பேர் மடிந்து போனார்கள். கொரோனா என்ன அப்படியேப்பட்ட கொள்ள நோய் வந்துச்சு. அப்போல்லாம் நம்மளை ஜீவனோடு வச்சுக்கிறார் பிச்சை ஆண்டவர். நம்மளை காக்கிறவர் அவர் தாங்க. நம்ம தப்பி வைக்கிற அவர் தான். உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ள நோய்க்கு தப்பி வைக்க போகிறா. நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி, என்னை கூப்பிடு, நான் உடனடிக்கே உனக்கு பதில் செய்வேன். உன்னை எதிர்பார்த்து உன்னை வகை தெரியாதபடி உன்னை தலைகுனி வைக்கும்படியாக உன்னை வளர முடியாதுன்னு பண்ணிக்கிற மத்தியில் நான் என்ன பண்ண போகிறோம்னா, வேடனுடைய கண்ணி உங்கள் மேலே பாஞ்சு கொண்டிருக்கிற அப்படியேப்பட்ட காரியத்தை நான் விடுவிக்க போகிறேன். நீ உயரப்போகிற, நீ அதிசயங்களை காண பண்ண போகிற அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாம். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னை நான் தப்பி வைக்க போகிறேன். எல்லா காரியத்திலும் தப்பி வைக்க போகிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறேன் ஆண்டவர் சொல்கிறாருங்க. பயப்படாதீங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.